ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு தக்காளி ரசம் சாதம், கூடவே சைட் டிஷ்ஷு மதுரை ஃபேமஸ் கிழங்கு பொட்டலம். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரசம் சாதம் பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்சுருவோம். இது கப் அளவில் 1.5 கப்பு வரும். இந்த கிளாஸ் அளவில் ஒரு கிளாஸ் சேர்க்குறேன். பச்சை அரிசி கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. அதில் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து அதை பாதி அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, ரொம்பவே கொஞ்சமாக வெந்தயம், 6 நீட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருவோம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்திருக்கு. இதை நம்ம அதிகமாக கூட அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது ரசம் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப்பு தக்காளி, நல்ல பழுத்து தக்காளி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த சைஸுக்கு புளி எடுத்துகிட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சு இதை மீடியமாக கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக வேண்டாம், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் பருப்பு வேக வச்ச தண்ணி 1.5 கிளாஸ் வச்சுருக்கேன். அதை சேர்த்து இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணியும் சேர்த்து தண்ணியை நம்ம அளந்து எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம 1 கிளாஸ்க்கு அரிசி எடுத்தோம், அதுக்கு நான் 4 கிளாஸ் அந்த பருப்பு தண்ணி, புளி தண்ணி, சாதாரண தண்ணி சேர்த்து எடுத்துருக்கேன். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இப்போ ரசம் சாதம் தாளிச்சிக்கலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணியாச்சு. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் விட்டு இப்போ ரெண்டுமே நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். இப்போ 3 நீட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பொரிய வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தட்டின பூண்டு சேர்த்து அதையும் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் லேசாக கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப வதக்கணும்லாம் தேவையில்லை நமக்கு. ஏன்னா நம்ம ரசமே ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவோம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடி சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும்லாம் வேண்டாம். நம்ம அளந்து வச்சுருக்க அந்த புளி, பருப்பு தண்ணி, சாதாரண தண்ணி எல்லாம் சேர்த்தது ஊற்றியாச்சு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இங்கேயே நாம் உப்பு அளவு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும், வந்தாச்சு. இப்போ இதில் தட்டி வச்ச பூண்டு திரும்ப 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. கொத்தமல்லியோட அந்த தண்டு தட்டி 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, 1 கொத்து கருவேப்பிலை, ஊற வச்ச அரிசியை நல்லா வடித்து எடுத்து சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ரசம் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி ரசம் சாதம் பண்ணும்போதும் சரி, அந்த கொத்தமல்லியோட தண்டை கொஞ்சமாக தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வாசனையும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூவியாச்சு. ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்ல தாராளமாக ஒரு 5-6 விசிலுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழஞ்சி வரட்டும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், நம்மளோட பருப்பு தக்காளி ரச சாதம் பார்க்கவே ரொம்பவே பிரமாதமாக நல்ல வாசனையாக மணக்க மணக்க தலை தலைன்னு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு ரெடி பண்ணிவிடுவோம். மதுரை ஃபேமஸ் கிழங்கு பொட்டலம். இதுக்கு நான் 500 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே 1 பாதிமாக மசிச்சு எடுத்து தனியாக வச்சுருவோம். வச்சாச்சு. இதை அப்படியே வச்சுட்டு தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிச்சிட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ 1 கப்பு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து இது கொஞ்சம் கலர் மாறி வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரும். இந்த பாருங்கள், வெங்காயம் கலர் மாறி இருக்குது. இப்போ
1 டேபிள் ஸ்பூன் பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ இஞ்சி மட்டும் நாம் துருவி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி துருவி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி 1/4 கப்பு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு பார்த்து தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பொரித்து விட்டுருவோம். நல்லா அந்த வாசனை ஒன்று வரும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து பொரிய விட்டுட்டு இப்போ ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணியை சேர்த்து அப்போ தான் நல்லா இந்த மசாலாலாம் கலந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கலாம். மசாலா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு முறை நல்லாவே கலந்துட்டு இப்போ இதில் நாம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லாவே மசாலாவோட பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா கம்பைன் ஆகி வரும். இப்போ கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பரட்டி இறக்குனாக்கா நம்மளோட மதுரை ஃபேமஸ் கிழங்கு பொட்டலம், ரொம்பவே கிழங்கு இன்னும் பொட்டலம் ஆகலை, சூப்பராக ரெடி ஆகிடுச்சது பாருங்கள். பார்க்கவே அட்ராக்ஷனாக நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதை நம்ம பொட்டலம் பண்ணலாம். இது வந்து தை இலைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மந்தார இலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இலை எடுத்து இந்த மாதிரி நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இது கோயிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரசாதம் இந்த இதில் தான் வச்சு கட்டி தருவாங்க, இல்லை தொன்னை மாதிரி இருக்கும் அதுலேயும் தருவாங்க. நாம் அதில் வைக்கிற அந்த பிரசாதத்தை விட அந்த இலையோட ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை அப்படியே நான் மடித்து பொட்டலம் பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு பொட்டலமான்னு கேட்காதீங்க, நம்ம பேப்பரில் மடித்தோன்னா நல்லா ஈஸியாக வரும். இந்த இலையை வேறு ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிறதால அது வந்து வளவளன்னு போயிடுச்சு, ஒரு கிரிப்பாகவே வரலை, அவ்வளோதான். இந்த பாருங்கள் பொட்டலம் மடித்தாச்சு. நம்மளோட மதுரை ஃபேமஸ் கிழங்கு பொட்டலம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தலன்னு நல்ல குழைவாக பருப்பு தக்காளி ரசம் சாதமும் ரொம்ப பசங்களுக்கு பொதுவாகவே ரசம் சாதம்னாலே ரொம்பவே பிடிக்கும். அது நம்ம தனித்தனியாக செய்து தருவோம், ரசம் தனியாக சாதம் தனியாக பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி 1 பார்ட் மீலாக ரசம் சாதம் செய்து தரும்போது, அதுவும் இந்த பருப்பு தக்காளி சேர்த்து செய்து தரும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கிழங்கு பிடிக்கலனாலும் சாதாரணமாகவே நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி தரலாம். ரொம்பவே ஈஸியான 1 பார்ட் மீலான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பருப்பு தக்காளி ரசம் சாதத்தையும் இந்த கிழங்கு மசாலாவையும் நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.